கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். அகந்தை வந்தால் இலச்சை வரும், தாழ்ந்த சிந்த இடத்துல ஞானம் உண்டும். இது ஒரு ஆழமான ஒரு வசனம். அகந்தை, தாழ்மை, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கிறதா இருக்குது. இன்றைக்கி நிறையவுடைய வாழ்க்கையில் அகந்தை வந்துட்டால் சாதாரணப்பட்டவங்கள்லாம் பயங்கரமாக பேசிடுவாங்க. இதனால் வேதம் தெளிவாக பேசுது. நீதிமொழிகள் 16-18 சொல்வதற்கு அழிவுக்கு முன்னதாக அகந்தையும் விடுதலுக்கு முன்பாய் மனமேட்டியுமே இருக்கும். யாக்கோபு 4:6 சொல்லுது, தேவன் பெருமை உள்ளவருக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம இங்கே ஒரு கதையை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சமயத்தில் ஒரு காட்டில் புலியும் சிங்கமும் வசித்து கொண்டிருந்தது. அப்போது சிங்கம் மேலே உட்கார்ந்திருந்தது. அப்போது கழுதை நன்றாக சாப்பிட்டு விட்டு வந்தது. அப்போது புலியை பார்த்து கேட்டது, சகோதரா, நீ எப்படி இருக்கிறாய்? நல்லா இருக்கிறேன் என்றாயிற்று. உடனே கேட்டது, நான் சாப்பிட்டது புல், அந்த புல்லுடைய கலர் என்ன சொல்லு என்று சொல்லிச்சு. உடனே புலி சொல்லிச்சு, அதோடைய கலர் பச்சைன்னு சொல்லிச்சு. சேச்சை, அதோடைய கலர் சிவப்பு கலரு, நீ தப்பாக சொல்லுகிறாய் என்று சொல்லிச்சு. உடனே இந்த பஞ்சாயத்து சிங்கத்திட்டே போச்சு. அப்போது சிங்கம் சொல்லிச்சு, இதை பஞ்சாயத்தை கேட்டு சொல்லிச்சு, புலியை பார்த்து சொல்லிட்டு, நீ 1 மாதம் யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீ ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு சொல்லிச்சு. உடனே கழுதை சந்தோஷப்பட்டு போயிட்டு. அப்போ புலி போய் சிங்கத்திட்ட கேட்டுச்சு, ஐயா, நான் கரெக்டாக சொன்னேன், எனக்கு ஏன் அந்த தண்டனைன்னு சொல்லி. அப்போ தான் சொல்லிச்சு, நீ தராதாரம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போட்டு அது பேசுனதால தான் உனக்கு இன்றைக்கி நிறையவுடைய வாழ்க்கையில் நம்ம தகுதி என்னன்னு தெரியாமல் நம்ம அநேகர்கிட்ட பேசுகிறதுனால அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் வருது. அதான் தேவன் பெருமை உள்ளவருக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் நம்மளை வருத்தப்பட்டிருக்கலாம், அநேகர் நம்மளை பேசியிருக்கலாம், அநேகர் நம்மளை நோகப்படுத்தியிருக்கலாம், அநேக காயங்களை படுத்தியிருக்கலாம். அவர்கள் தகுதியானவர்களா நம்ம என்பதை நாம் ஆவிக்குரிய லெவலில் பார்க்கணும். அழிவுக்கு முன்பதாக அகந்தையும் விடுதலுக்கு முன்பாக மனமேட்டியமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே மனமேட்டியமாக இருக்கிறார் என்பது தான் அதுக்கு அடையாளமே தவிர நம்மிடத்தில் கொலவில்லை இல்லை. அதனால் நம்ம அநேக நேரத்தில் சாதாரண காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இனி கவலைப்படாதபடி தைரியமாக இருப்போம். தேவன் நமக்கு தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் யாரை குறித்து வேதனையோடும் கவலைகளோடும் கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்திருக்குமானால் கர்த்தர் இந்த கவலைகளை கண்ணீர்களை மாற்றுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர்